இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் மசாலா பார்க்கலாம். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சிக்கன் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு, கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு, உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து, ஒரு முட்டையை அடித்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை. ஸோ இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அந்த 3/4 கிலோ சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவோடைய சிக்கனை நல்லா பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மேக்னேட் பண்ணிக்கோங்க. போதும், ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்க வேண்டாம், வெளியே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேக்னேட் பண்ணிக்கோங்க. இப்போ மற்ற மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு, ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துட்டு, கூடவே ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க. அந்த சிக்கன் கட் ஆகிடுச்சு வீடியோ, ஸோ அதனால் வந்து சாரி. அந்த சிக்கனை வந்து சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா புதினா மசாலா, அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்தனால இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி மேலே சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலாவும் சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிக்கனும் நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா ஜூஸியாக ரெடி ஆகிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.